இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திமுகவிடம் டிமாண்ட் செய்ய வேண்டாம், அவர்கள் தரும் தொகுதிகளை மட்டும் வாங்கிக் கொள்ளலாம் என்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனிடம் சொந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை வலியுறுத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னணியில் திமுக போட்ட ஸ்கெட்ச் இருப்பதாக சில விசிக நிர்வாகிகள் மனம் நொந்து கூறினர். அவர்கள் கூறியது, 2021 சட்டசபை தேர்தலில் விசிகவுக்கு 6 தொகுதிகளை மட்டுமே திமுக வழங்கியது. இருப்பினும் லோக்சபா தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வென்ற மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று கட்சி வளர்ந்திருக்கிறது. இப்போது கட்சிக்கு இருக்கும் செல்வாக்கை வைத்து சட்டசபை தேர்தலில் 10 தொகுதிகளுக்கு மேல் திமுக கூட்டணியில் வாங்க வேண்டும் என்பதுதான் விசிக ஆசை. திருமாவளவன் எண்ணமும் அதுதான். ஆனால் திமுகவோ தங்களுக்கு நெருக்கமான விசிக முக்கிய நிர்வாகிகளை வளைத்து விட்டது. அவர்களை வைத்தே திருமாவளவனுக்கு மறைமுக நெருக்கடி கொடுக்கிறது. குறிப்பாக எங்கள் MP ரவிக்குமார், MLAக்கள் சிந்தனை செல்வன், ஷானவாஸ், பாபு, SS பாலாஜி, துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு போன்ற முக்கிய நிர்வாகிகள் பலரும் திமுகவுடன் நெருக்கமாக இருக்கின்றனர். இவர்கள் முதல்வரோடும் மூத்த அமைச்சர்களுடனும் அடிக்கடி பேசுகின்றனர். தங்களுக்கு தேவையானதை கேட்டு பெறுகின்றனர். விசிகவில் இருப்பதை மறந்து கிட்டத்தட்ட உடன்பிறப்புகளாகவே மாறிவிட்டனர். ஏற்கனவே ஆட்சியில் பங்கு கேட்டு திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்த ஆதவ் அர்ஜுனாவை இதே நிர்வாகிகளை வைத்துதான் விசிகவில் இருந்து திமுக கழற்றிவிட்டது. இப்போது அதிக தொகுதிகளை கேட்கும் திருமாவளவனுக்கு 6 அல்லது 8 தொகுதிகளே நமக்கு போதும், திமுக என்ன கொடுக்கிறதோ அதை வாங்கிக் கொள்ளலாம் என்ற இவர்களை வைத்தே திமுக நிர்பந்தம் கொடுக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸை கூட்டணிக்குள் கொண்டு வர தடை போடும் திருமாவளவனுக்கு சொந்த கட்சி நிர்வாகிகளை வைத்தே நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை தொகுதி பங்கீட்டில் திருமாவளவன் முரண்டு பிடித்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உடைக்கவும் திமுக தயங்காது என்று திருமாவளவனுக்கு நெருக்கமான விசிக புள்ளிகள் கவலைப்பட்டனர்.